மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் வந்துட்டோம். 25வது அதிகாரம் வந்துட்டோம். மத்தேயு 25வது அதிகாரம் முதல் 13 வசனங்கள். இது ஒரு ஓமானம். இந்த ஓமானத்துக்கு 10 கன்னிகைகள்னு தலைப்பு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கொடுக்கறதுன்னா கதவு சீக்கிரம் மூட போகுது. த டோர் இஸ் அபவுட் டு க்ளோஸ். சரியா? கதவு சீக்கிரம் மூட போகிறாங்க. அதனால் நம்ம சீக்கிரமாக மூடுவதற்கு முன்பாக உள்ளே வந்துவிட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக உங்களால் எளிமை நிற்க முடிந்தால் எளிமை நின்று நாம் எல்லோரும் வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் வச்சுருந்தா இங்கிலீஷில் வாசிங்க, தமிழ் பைபிள் வச்சுருந்தா தமிழில் வாசிங்க. மத்தேயு 25 1 13 வரை வாசிப்போமா? அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளை கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தியில்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்திற்கு போய் உங்களுக்காய் வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆமேன். அதாவது இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆலிவர் டிஸ்கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒலிவமலை பிரசங்கத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். மத்தேயு 24வது அதிகாரத்திலிருந்து 25வது அதிகாரம் வரைக்கும் இந்த மொத்த செர்மன், இந்த டிஸ்கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மொத்த பிரசங்கத்துக்கு தொடக்க காரணம் என்ன? 3வது வசனத்தில் அவங்க கேட்ட கேள்வி, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இதற்கு என்ன அடையாளம்? இந்த கேள்வி கேட்டாங்க. இந்த 2 கேள்வி கேட்டாங்க. என்ன அடையாளம் அப்படிங்கிறத அதில் 4வது வசனத்திலேருந்து 31வது வசனம் வரைக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ என்ற கேள்வி வரும்போது அவர் 36வது வசனத்தில் என்ன சொன்னார்? அந்த நாளையையும் அந்த நேரத்தையும் ஒருவனும் அறியான்னு சொல்லிட்டு, அடுத்து 42வது வசனம், 44வது வசனம், 50வது வசனம் 4 முறை ஏற்கனவே சொல்லிட்டார். என்ன சொன்னார்? ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும், தயார் நிலையில் இருக்கணும், எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிற சொல்லி கொடுத்தாரு. ஆனால் ஏற்கனவே 4 முறை என்ன சொல்லிட்டாரு? அந்த நாளிகையும் அந்த நேரமும் எப்போங்கிறது உங்களுக்கு தெரியாது. 4 நாளிகையும் ஒருத்தருக்கு தெரியாது. 5வது முறையாக இந்த ஓமானம் சொல்லும்போது, இந்த ஓமானத்தை முடிக்கும்போது 13வது வசனத்தில் அதையே சொல்கிறார். என்ன? அந்த நாளும் அந்த நாளிகையும் மனுஷன் ஒருத்தரும் அறியான், ஒருத்தருக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் வரும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறார். இப்போ அங்கே ஆரம்பிக்கும்போது, இந்த ஓமானம் ஆரம்பிக்கும்போது அப்பொழுது என்ன? அப்பொழுது, தென் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் தான் இந்த மொத்த இந்த 25வது அதிகாரம் நடைபெறும். நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். மத்தேயு 24வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 25வது அதிகாரம் முடிவு வரைக்கும் இது ஒரே பிரசங்கம். இது முழுவதுமே ஒலிவமலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பண்ணிய ஒரே பிரசங்கம், மலை பிரசங்கம் மாதிரி இது முழுமையாக அவர் பண்ண ஒரு பிரசங்கம். இப்போ அவர் ஏற்கனவே சொல்லி கொடுத்ததுக்கு இதை புரிந்து கொள்ளும் விதமாக இன்னொரு ஓமானத்தை சொல்லி கொடுக்குறார். ஏன்னா அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் வர்றது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நீங்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்போன்னு இருக்கக்கூடாது. அது மாத்திரமில்லை, தயார் நிலையில் இருக்கணும். அது மாத்திரமில்லை, ஆயத்தமாக இருக்க வேணும், அலர்ட்டாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். அது மாத்திரமில்லை, நீங்கள் என்னவாக இருக்கணும்? ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அப்படிங்கிற காரியத்தை மிக அழகாக நேர்த்தியாக சொல்லி கொடுத்தார்.
ஏன்னா அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வரப்போகிறாரு. அவர் வருவதற்கு முன்பாக அவருடைய வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு ஒருத்தர் வருவார் என்று சொல்லக்கூடிய பிரசங்கம் சொல்லப்பட்டது. தீர்க்க தரிசனம் ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அதே மாதிரி யோவான் ஸ்நானகன் வந்தார். வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறேன், நான் கிறிஸ்து அல்ல, எனக்கு பின்னாடி வர்றவர் தான் அப்படிங்கிறத சொன்னார். அதற்கு பின்பாக தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்க? அவர் பெத்லஹேமில் பிறப்பாருன்னு சொன்னாங்க. பிறந்தாரா? பிறந்தார். அவர் தாவீதனுடைய வம்சாவளியில் வருவாருன்னு சொன்னாங்க. தாவீதனுடைய வம்சாவளியில் வந்தாரா? வந்தார். அது மாத்திரமல்ல, அவர் வந்து ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பாருன்னு சொன்னாங்க. பிறந்தாரா? பிறந்தார். அது மாத்திரமல்ல, அவர் கலிலேயா பகுதியிலிருந்து தான் வருவார்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. அதே சொன்னார். அவர் நெறிந்த நாளில் முறிக்க மாட்டார், ஆனால் மிகுந்த வல்லமையோடும் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் கண்களை திறக்கக்கூடியதாக, வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக வருவார், அதிசயங்கள் அற்புதங்கள் செய்வாருன்னு சொன்னாங்க. அதை எல்லாத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் வருகையில் நிறைவேற்றினார். ஆனால் ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா யோவான் அழகா சொன்னார்லே, அவரோ தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் முதலாவது நிறைய அழகா சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அவருக்கு சொந்தமானதில் வந்தார், அவங்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வரும்போது, எருசலேமுக்கு வரும்போது, லூக்கா 19வது அதிகாரத்தில் 41-42 வசனம் சொல்லுமே, என்ன சொல்றாரு? அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு. எப்படி? ஓ எருசலேமே எருசலேமே, மத்திய 23வது அதிகாரம் 37 வசனம் பார்த்தோமா? எருசலேமே எருசலேமே என்று கண்ணீர் விட்டு அழுதார் இல்லையா? சொல்றாரு, கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிகளாலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருந்திருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. என்ன உன் கண்ணுக்கு மறைவாயிருக்கிறது? நான் உங்களை எத்தனையோ முறை உங்களை கூட்டி சேர்த்து கொள்ளணும் பார்த்தேன். கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் விதமாக எத்தனையோ முறை சேர்த்து கொள்ள இருந்தேன். ஆனால் உங்களுக்கோ மனதில்லாது போயிடுச்சு. அதனால உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த கல்லின் மேலே ஒரு கல் இருக்காதுன்றது சொன்னார். அதுக்கப்புறம் தான் இந்த ஒலிவமலை பிரசங்கமே தொடங்குச்சு. அப்போ இந்த பிரசங்கம் முழுவதும் அவர் சொல்கிறது என்ன புரியுதுன்னா, இந்த ஓமானத்திலிருந்து இனிமேல் உங்களுக்கு there is no more second chance. உனக்கு இரண்டாவது முறை வாய்ப்பு இல்லை. கதவை மூடியாச்சுன்னா அவ்வளவுதான். இனி உனக்கு ரெண்டாவது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத மிக அழகாக நேர்த்தியாக இதில் சொல்லி கொடுக்குறார். இதில் ஒரு 3 காரியம் சொல்லி கொடுத்துறேன். முதல்ல இந்த ஓமானத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக ஒரு சிலர் என்ன அலங்காரிக்கல் என்று சொல்லக்கூடியதாக இதை எடுத்து எல்லா பேசேஜ் எடுத்து கிறிஸ்தவர்களுக்கு போடுவாங்க. இது எப்போ நடக்கக்கூடிய சம்பவம்? உபத்திரவ காலம் முடிஞ்சதுக்கு பின்பாக. சபை இங்கே இருக்குமா? இருக்காது. அப்போ இது கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. ரெண்டாவது, ஒரு சிலர் என்ன எடுக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு 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 வகையில் இதில் நிறைய காரியங்கள் டீட்டெயில் இல்லாமல் இருக்குது, இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இல்லாதது அப்படின்னு சொல்லக்கூடியது. மூணாவது, ஒரு சிலர் என்னென்னா கிரிட்டிக்கலாக என்ன சொல்ல பார்ப்பாங்கன்னா, அண்ணே நல்லா கவனிங்க, இந்த கன்னி ஓமானு சொல்கிறாரு, கல்யாண விருந்துன்னு சொல்கிறாரு, மாப்பிள்ளை எங்கே? மாப்பிள்ளை இல்லை. பொண்ணு எங்கே? மணவாட்டி இல்லை. ஹலோ, மணவாட்டி இல்லை. இந்த மணவாட்டிக்கு தோழிகள் என்று சொல்லக்கூடிய பிரைட்ஸ் மெய்டு தான் இல்லையா? நமக்கு புரிஞ்சுக்கணும்னா, இப்போ கன்னிகைன்னு உடனே நீங்கள் உடனே வேறு ஏதாவது நினைக்கக்கூடாது. இது யார்? பிரைட்ஸ் மெய்டு. இப்போ நம்ம கல்யாண வீட்டிலலாம் பிரைட்ஸ் மெய்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்க பிரைட்ஸ் மெய்டு தீவெட்டி எடுத்துகிட்டு வர்றாங்க. இவங்க எங்கே படுத்திருப்பாங்க? ராத்திரியில் படுத்திருந்தாங்கன்னாங்க. அவங்க வீட்டில் படுத்திருந்தாங்களா, வழியில் படுத்திருந்தாங்களா? கன்னிகைகள் எப்படி படிப்பாங்க? எங்கே படுத்திருப்பாங்க? அண்ணே அவங்க எவ்வளோ பெரிய தடியை எப்படின்னு தூக்கியிருப்பாங்க? இப்படி நிறைய கேள்வியை கேட்டு இதில் நிறைய ஓட்டம் இருக்குன்னு சொல்லக்கூடிய காரியம் இருக்குது. இதெல்லாம் இல்லை. கர்த்தர் சொன்னது என்ன? கதவு சாத்த போகுது, அதுக்குள்ளே நீ உள்ளே வந்துரு. ரொம்ப சிம்பிளாக அழகாக புரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தில் தான் கர்த்தர் சொல்லி கொடுத்தார். 4 காரியம்தான் இந்த ஓமானத்திலேருந்து. முதலாவது என்ன? ஒரு திருமணம் பார்க்குறோம். இது என்ன? ஒரு திருமணத்தை குறித்தது. ரெண்டாவது, பிரைட்ஸ் மெய்டு என்று சொல்லக்கூடிய 10 மணப்பெண் தோழியர். கன்னிகை என்று மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. அவங்க யார்? 10 வெர்ஜின்ஸ் இல்லை, அவங்க யார்? கல்யாணம் ஆகாதவங்க, அவங்க பெண்ணோட தோழிகள்.
அடுத்து மூணாவது யார்? மணவாளன். நாலாவதாக என்ன? ஒரு எச்சரிக்கை. இதுதான் சரி. அப்போ முதலாவதாக கல்யாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இந்த யூத கல்யாணம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த யூத கல்யாணத்தில் 3 காரியங்கள் இருக்குது. சரியா? 3 காரியம். முதலாவது என்னென்னா என்கேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய காரியம். நம்ம பண்ணுற என்கேஜ்மெண்ட்டில் யூதர்கள் இதில் பண்ணக்கூடிய ஒரு என்கேஜ்மெண்ட். இந்த என்கேஜ்மெண்ட் யாருக்கு நடக்குன்னா 2 பேரோட தகப்பனுக்கு நடக்கும். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை புஸ்தகம் படிச்சிருந்தீங்கன்னா அதில் 2வது சாப்டரில் யூத கல்யாணமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அழகாக சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த புஸ்தகம் படிக்காதவங்க புஸ்தகம் வாங்கி படிச்சுக்கோங்க. இல்லை பிரசங்கம் இருக்குது, நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. என்ன அதாவது யூத திருமணத்தில் முதலாவது என்ன? ஒரு தகப்பனும் இந்த பொண்ணோட தகப்பனும் மாப்பிள்ளையோட தகப்பனும் 2 பேரும் கலந்து பேசி ஓகே உங்கள் பொண்ணுக்கு பிரைடு ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்பார். யார்? மாப்பிள்ளையோட அப்பா கேட்பார். பொண்ணோட அப்பா என் பொண்ணுக்கு நீ இவ்வளோ காசு கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்கலான்னு. உடனே சகோதரிகள் நிறையா பேர் சிரிப்பா, ஐயோ இப்படி இருந்தால் எப்படி இருந்திருக்கும், பூரா எங்கள் வீட்டில் காசு வாங்கினாங்கண்ணே அப்படின்னு நிறைய பேரோட குமுறல். ஆனால் பைபிள் பிரகாரம் பொண்ணுக்கு தான் காசு கொடுக்கணும், மாப்பிள்ளை தான் காசு கொடுக்கணுமே ஒழிய பொண்ணு காசு கொடுக்காது. நம்ம மாற்றிட்டோம். இப்போ என்ன? வேத வசனத்துக்கு எதிராக செய்கிறதான் நம்ம வேலையை. நீ நாளைய குறித்து கவலைப்படாதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? அதைத்தான் செய்வோம். ஸோ இப்போ பொண்ணுக்கு எவ்வளவு காசு கொடுக்க போகிற அப்படிங்கிறத அவங்க 2 பேரும் பேசி அவங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. எப்படி? 2 தகப்பன்மாரும் முடிவு வந்ததுக்கப்புறம் அவங்க என்கேஜ்மெண்ட் அவங்க 2 பேரும் வந்தாங்க. இதற்கு பின்பாக வரக்கூடிய காரியம்தான் பெட்ரோத்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம், விவாக நிச்சயதார்த்தம், பெட்ரோத்தல். இது என்னன்னா பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து எல்லாரும் கூடி எல்லாரும் முன்னாடியும் நான் இந்த பெண்ணை திருமணம் பண்ணுகிறேன், இந்த பெண் இந்த மணமகனுக்கு என்று நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு நிச்சயம் பண்ணுவது தான் இது திருமணம். 2வது நடக்கூடிய பெட்ரோத்தல். இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மணமகன் என்ன செய்யணும்? போய் இந்த மணமகள் தங்குறதுக்கு ஒன்று அவங்க அப்பா அவரோட இடத்துல கொஞ்சம் இடம் கொடுப்பாரு, இல்லை வீட்டில் கொஞ்சம் இடம் கொடுப்பாரு. அந்த பெண்மணியை என்னுடைய மனைவியை கொண்டு தங்க வைப்பதற்கு நான் ஒரு இடம் பண்ணணும், அவளுக்குன்னு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இது ஒரு சில நேரம் அது மாத்திரமில்ல, பிரைடு ப்ரைஸுக்கு அவன் வேலை பார்த்து அந்த காசை சம்பாதிக்கணும். மணப்பெண்ணு கொடுக்க வேண்டிய காசு அவன் தான் சம்பாதிக்கணும், அப்பா கொடுக்க மாட்டார். அப்போ இவன் என்ன செய்வான்? ஏன்னா வாலிப பையன் அவசரத்தில் இருக்கேன், ஒரு ஓலை குடிசை போட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லிடுவான். ஆனால் அப்பா முடியாது. அவர் பார்த்து வீடு தயார், நீ போய் பொண்ணை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் மணமகன் போய் மணப்பெண்ணை கூப்பிட்டு வரணும். ஆனால் என்னென்னா இந்த பெட்ரோத்தல் இருக்கு இல்லையா, இந்த பெட்ரோத்தல் நடந்துட்டாலே அவர்களுக்கு அழைக்கப்படுவது மனைவின்னு தான் அழைக்கப்படுவாங்க. இனி மணப்பெண் கிடையாது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்மதில் அப்படி கிடையாது. நம்ம வழக்கத்தில் என்ன கல்யாணம் நடந்தாதான். ஆனால் இப்போ இங்கே பெட்ரோத்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயம் நடந்துட்டாலே ஒரு யூத திருமணத்தில் அவள் என்ன? மனைவி. இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பேர் விவாகரத்து. அஃபிஷியலாக விவாகரத்து வாங்கணும். ஒருவேளை கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டது, இந்த மணமகன் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு பெயர் விதவை. நல்லா தெரிஞ்சுக்கணும், பெட்ரோத்தல் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ ஏன் இந்த காரியம்னா, இப்போ ஒரு வருஷம் அவன் வேலை பார்க்குறான். எப்படி? நல்ல வேலை பார்த்து வீடை கட்டி எல்லாம் பண்ணி பிரைட் ப்ரைஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு பொண்ணை கூப்பிட வரும்போது பொண்ணு பார்த்துட்டு ஐ எம் சாரி, ஐ எம் இன் லவ் வித் பீட்டர் அப்படின்னு சொன்னால் பிரச்சனையாகும் இல்லையா? அதனால என்னன்னா இது பைண்டிங். ஒரு பெட்ரோத்தல் என்றால் அது பைண்டிங். இது கிறிஸ்தவத்துக்கு ரொம்ப அப்படியே அப்ளிகபிள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார். நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மணவாட்டி மணவாளனுக்காக காத்திருக்கிறோம், நம்ம நிச்சயிக்கப்பட்டவர்கள். அதனால தான் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா அவர் வரும்போது நம்ம எங்கே இருக்கக்கூடாது? வேறு இடத்துல இருக்கக்கூடாது, வேறொரு ஆள் கூட இருக்கக்கூடாது. அதனால தான் கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறார். இங்கே நடக்கக்கூடியது 3வது. இந்த ஓமானம் எங்கே சொல்லி கொடுக்குறாருன்னா திருமணத்தில். இப்போ என்ன திருமணத்தில்னா அவங்க அவர் என்ன பண்ணோம்? அப்பா பார்த்து மகனை பார்த்து ஓகேடா போய் கூட்டு வரலான்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒரு பார்ட்டி அடித்து கிளம்பி வருவாங்க. அவங்க
கூட வந்து பெண்ணை கூட்டு போய் பயங்கரமான செலப்ரேஷன். இது என்ன எப்படின்னா, ஒரு திருமணம் சொல்லி சொன்னால் எல்லாரும் இன்வால்வ் ஆவாங்க. நம்ம ஊரில் வேறு, இப்போ இங்கே இருக்கிறதுல வேறு. மணப்பெண் இப்போ வந்து எனக்கு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து டெஸ்டினேஷன் வெட்டிங் வைக்கணும். இப்போ எல்லாருக்கும் டெஸ்டினேஷன் வெட்டிங். ஏடா என்ன உங்களை வளர்த்தது எப்படி, அம்மா அப்பா என்ன பண்ணுறது, மீதி பேரெலாம் விட்டுறான், எல்லாம் டெஸ்டினேஷன் வெட்டிங்கா. என்ன கொடுமைன்னு தெரியல. யோசிச்சு பாருங்கள். நாங்கள்லாம் வில்லேஜில் வந்த ஆளுங்க எல்லாரும் ஒப்பீனியன் சொல்லுவான். எப்படி என்ன சாப்பாடு போடணும், எங்கே வாழை மரம் கட்டணும், என்னைக்கு கட்டணும், என்னைக்கு பந்தக்கால் நடணும், யாரை இது பண்ணணும், யாரை மோளத்தை கூப்பிடணும், யாரை இதுக்கணும், எல்லாம் மொத்த வில்லேஜ் இன்வால்வ் ஆகும். எல்லாரும் ஆமாம் மாமா மச்சான் போனேன் வந்த எல்லாரும் ஐடியா சொல்லுவோம். எல்லாரும். ஏன்னா இது என்னென்னா எல்லாருக்கும் அது வந்து ஒரு பெரிய விழா. ஐயோ நம்ம பிள்ளை கல்யாணம் ஆகுது. ஏன்னா எல்லாருக்கும் என்ன, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுது, நம்ம பிள்ளை, நம்ம வாத்தியார் பிள்ளைக்கு, அவனுக்கு இவனுக்கு எல்லாரும் வந்து சொல்லுவாங்கன்னா அவனுக்கு எல்லாருமே சொந்தக்காரங்க தான். வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சொந்தக்காரங்க தானே, கத்ரா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால. அதனால தான் சகோதர சகோதரிகள். அப்போ என்ன, நம்ம சபையில் ஒருத்தர் கல்யாணம்னா எல்லாரும் தான் இன்வால்வ் ஆகிறோம். அதே மாதிரி அங்கே கிராமம் மொத்தமும் இன்வால்வ் ஆகக்கூடியது. கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ இவங்க எல்லாரும் வந்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ தான் இந்த ஓமானம் சொல்கிறார். புரிஞ்சிருச்சா? முதல்ல வந்து என்கேஜ்மெண்ட்டு அவங்க அப்பா 2 பேருக்கு நடக்கிறது. 2வது மணப்பெண் மணவாளன் மற்றும் எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடியது. 3வது இது வந்து திருமணம். இது மட்டும், இதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கலாக உடலுறவு கொள்ளக்கூடிய அவங்க 2 பேரும் ஒன்றாக இருந்து இருக்கக்கூடியது. இந்த லிவிங் டுகெதர்லாம் இல்லவே இல்லை. சரியா? ஹலோ, அதெல்லாம் கிடையாது, வேத வசனத்தில் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் கொண்டு வரும்போது ஆதாமுக்கு யாரை கொண்டு வந்தார்? ஏவாள், ஈவாள், அப்புறம் எலிசபெத்து, இப்படி 5-6 பேர்லாம் கொண்டு வரல. ஒரு ஆள் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு வாரம் இங்கே, அடுத்த 3 மாதம் இங்கே, அப்படியெல்லாம் இல்லை. ஒரே ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். சரியா? பிடிச்சா கல்யாணம் பண்ணு, அதோட கடைசி வரைக்கும் இரு. ரொம்ப சிம்பிள். காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. நிறையா பார்த்து இப்போ கடைசியில் என்ன ஆகும்? வேண்டாம். சரி, அப்போ என்ன, ரொம்ப தெளிவாக இது திருமணத்தில் நடக்கக்கூடிய 3வது நிலையில் நடக்கக்கூடிய. ஏற்கனவே என்ன பார்த்தாச்சு, 2 அப்பா அம்மா பேசியாச்சு, பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் பேசி எல்லாம் இது பண்ணியாச்சு. பெற்றோத்தல் நடந்ததுலேருந்து திருமண நாள் வரைக்கும் மணப்பெண்ணும் மணவாளனும் பேசக்கூடாது, பார்த்துக்க கூடாது. திருமண நாள் அன்னைக்கு தான் பார்க்கணும். இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். யாக்கோபு கல்யாணம் ஆனதும் அடுத்த நாள் காலையில் என்ன பார்த்தான்? ரைட், ஓகேயா? சரி. இப்போ 2வது இப்போ என்ன பார்க்க போகிறோம்? மணப்பெண்ணோட தோழியர்கள், இல்லை கன்னிகைகள், இல்லை வேர்ஜின்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரைட்ஸ்மெய்ட். ஓகே, 1வது வசனம் பாருங்க. பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். இப்போ என்ன, பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கும்? இந்த 10 கன்னிகைகள் எது? தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு போகிறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இங்கிலீஷ் பைபிளில் லேம்புன்னு இருக்கும், ஆனால் தமிழில் அழகாக மொழிபெயர்த்துருக்காங்க. அது தீவெட்டி தான், தீப்பந்தம் தான். ஏன்னா தீப்பந்தங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு சின்ன போல் மாதிரி ஒரு கட்டை இருக்கும். அதில் மேலே வயரில் அப்படி ஒரு சுற்றி வயர் வச்சுருப்போம், வயரில் இது போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெயில் ஊற வச்ச திரியை போட்டு வச்சுருப்பாங்க. அதை வந்து கொளுத்திடுவாங்க. இது இங்கே யோவான் 18வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லக்கூடிய அதே வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அங்கே தீவட்டின்னு போட்டாங்க. இங்கே மணப்பெண்ணுன்னொடனே நம்ம ஆளுங்க யோசிச்சாங்க, பாவம் மணப்பெண்ணுக்கு எதுக்குன்னு கையில், அதனால் லேம்புன்னு கொடுத்துட்டாங்க. ஸ்டைலாக இருக்கும்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம கல்யாண வீட்டுக்கு வச்சா எது வச்சாலும் தீம் வச்சிடுறாங்கல்ல, கலரு. எங்கே போனாலும் நம்ம ஆளுங்க தீம் கலரு. எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வா, எல்லாம் இதை போடு அதை போடுன்னு சொல்லி கடைசியில் மணப்பெண் தோழிக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, ஒரே மாதிரி பூரா. அது இந்த நம்ம ஊரில் மணப்பெண்ணுன்னொடனே நீங்கள் வந்து இங்கே வந்து என்ன, அவங்க எல்லாம் 10 கன்னிகைகள் என்று சொல்லக்கூடிய காரியம். எல்லாருமே 10 பேருமே கன்னிகைகள் தான். என்ன, திருமணம் ஆகாதவர்கள். நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்க, நிறைய சண்டை நடக்கும். மணப்பெண் தோழி யார் இருப்பா, அவங்க கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ரொம்ப வருஷம் இருக்குது, ஆனால் அவங்க தான் நிற்பேன்னு சண்டை போடுவாங்க. நான் தான் நிற்கணும், இல்லை நான் அந்த தோலை இவர் தான் நிற்கணும், என் மச்சான் தான் நிற்கணும், என் இது தான் நிற்கணும். நிறைய பேர் சண்டை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி பார்க்குறீங்க, பக்கத்தில் திரும்பி புருஷனா இல்லை மனைவியை பார்க்குறீங்க. ஏன்னா அது எல்லோரும் அது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டை கூப்பிடணும்பாங்க. இவங்க வந்து இல்லை எங்கள் ஊரில் எங்கள் வழக்கம் அப்படி கிடையாது, எங்கள் அக்கா தான் நிற்கணும்,
ஏன்னா இப்போ பெண்ணுக்கு தோழி எங்கள் அக்கா தான் நிற்கணும், என் தங்கச்சி தான் நிற்கணும், ஒரே சண்டை நடக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. 10 மணப்பெண், அவங்கெல்லாம் வந்து யார்? கல்யாணம் திருமணம் ஆகாதவர்கள். அந்த 10 பேர் இருக்கிறாங்க. இது என்னென்னா அவங்க 10 பேரும் அவங்க என்ன 10ங்கிற எண்ணு வந்து இந்த யூதர்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா பஸ்கா பண்டிகையினுடைய விருந்து சாப்பிட்ணுன்னா 10 பேர் சேர்ந்து சாப்பிட்ணும். ஒரு சினகாக் என்று சொல்லக்கூடிய ஜெபாலயம் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு 10 பேர் இருக்கணும். அது மாத்திரமில்ல, எப்பயுமே ஒரு திருமணத்தில் வந்து பிளஸ்ஸிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 10 பேர் சேர்ந்து பிளஸ் பண்ணணும். அதனால் எப்பயுமே 10 வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர். அதனால் கர்த்தரும் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த 10 பேரும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இந்த 10 பேர் பரலோக ராஜ்யம் என்று சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒப்பாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ இந்த 10 பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்கள். ஏன்னா 10 பேரும் தானே இது மணவாளனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ 10 பேருமே அவர் வரப்போகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவருடைய 2ஆம் வருகையை எதிர்நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய மக்கள். அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும், திருமணம் நடக்க போகுது, மணவாளன் வரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் உள்ளவங்க. அது மாத்திரமல்ல, அவங்க எல்லாம் தீவெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா என்ன அர்த்தம், சமீபமாக இருக்க போகுது, கல்யாணம் இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடியதா. அது மாத்திரமில்ல, அவங்க எல்லாருமே என்ன தீவெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதனால் அவங்க வந்து தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டாங்க. அது மாத்திரமில்ல, ஒரு மணப்பெண் தோழியாக இருக்கிறவங்க என்ன பிரைட்ஸ்மெய்டு, அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த துணியும் போட்டிருக்காங்க, கையில் வந்து விளக்கும் வைத்திருக்கிறாங்க. அப்போ இது என்ன காட்டுது, அவங்களுக்கு மணவாளனை எதிர்நோக்கி போகணுங்கிற அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தையும் காட்டுது. அது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன அந்த விளக்கு பிடிச்சிருப்பது எதை காட்டுறது, அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இவங்க எல்லாம் என்ன மணவாளனுடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. வெளியரங்கமாக அவங்க எல்லாருமே தாயத்த நிலையில் இருக்கிறாங்கிறத காட்டுது இல்லையா. ஏன்னா 10 பேர் விளக்கு வச்சுருக்கிறாங்க, அதுக்கான ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க, மணவாளனை எதிர்நோக்கி போகிறாங்க. அப்போ அவங்க என்ன எல்லாமே ஆயத்தமாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கென்று காத்திருக்கிறோம், அவருடைய வருகையை நோக்கி எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கிறாங்க. வெளியரங்கமாக 10 பேர்கிட்ட எந்த வித்தியாசமும் இல்லை. ஹலோ, நல்லா கவனிங்க. 10 பேர்கிட்ட ஏதாவது வித்தியாசம் இருக்கா? வெளியரங்கமாக புறப்பட்டு போன 10 பேர்கிட்ட எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அவங்க எல்லாருமே திருமணத்துக்குரிய துணியை போட்டிருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே கன்னிகைகள், அவங்க எல்லார் கையிலையும் விளக்கு இருக்குது, அவங்க எல்லாருமே வந்து என்ன மணவாளனை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்காங்க. வெளியரங்கமாக ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு வித்தியாசம் இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு வித்தியாசம் இருக்குது. 2வது வசனம் பாருங்க. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும். 5 பேர் புத்தி உள்ளவர்கள் என்ன இப்போ 2ஆ பிரிக்கிறார். பாதிக்கு பாதி சொல்றார். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த புத்தி உள்ளவர்கள் என்று சொல்லக்கூடிய பதம் பார்த்தீங்கன்னா புரோமினோஸ் என்று சொல்லக்கூடிய பதம், அது அவங்களுடைய எண்ணங்களை குறிக்கக்கூடியது. அவங்களுடைய எப்படி ஒரு ஞானமாக ஒரு தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இந்த புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லக்கூடிய பதம் பார்த்தீங்கன்னா மோரோஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க பதம். அதிலிருந்து தான் மோரான்னு சொல்கிறோம் இல்லையா, மொரட்டேன், திருடேன், முட்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பதம், அதுதான் இதிலிருந்து தான் வரக்கூடியது. இவங்க என்னென்னா வெளியரங்கமாக 10 பேருக்கும் வித்தியாசம் இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. உள்ளுக்குள்ளே வித்தியாசம் இருக்குது. இப்போது நம்ம சபை இருக்குது, சபைனா நம்ம சபையில் சபைகள், கிறிஸ்துவனுடைய சபை இருக்குது. கிறிஸ்துவனுடைய சபையில் எல்லாரும் வெளியரங்கமாக பார்த்தா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே கர்த்தருக்கு தெரியும் யார் கர்த்தருக்கென்று வாழ்கிறது, யார் நடிக்கிறவன்றது கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அதை தான் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அங்கே அவங்களுக்கு யார் கர்த்தர் மேலே உண்மையான விசுவாசம் உள்ளவங்க, யார் உண்மையில் ரட்சிக்கப்பட்டவங்க, யார் உண்மையில் ரட்சிக்கப்படலைங்கிறது கர்த்தருக்கு தெரியும். சரியா? இப்போ 3வது 4வது வசனம் பாருங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். இப்ப என்ன 2 பேருக்குள்ள வித்தியாசம்?
புத்தி இல்லாதவங்க தங்கள் கூட எண்ணெயை எடுத்துட்டு போல. எண்ணெய் இந்த தீவெட்டியில் வந்து உள்ள திரியை போட்டு எண்ணெயை ஊற்றி கொளுத்தி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த தீ குறைஞ்ச உடனே எண்ணெய் தனியாக வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த எண்ணெயை ஊற்றி மறுபடியும் அந்த திரியை கொளுத்தி விட்டு மறுபடியும் எழுத்த வேண்டியது. ஆனால் இவங்க என்ன எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இவங்க எடுத்துகிட்டு போகல, ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ என்ன, அவர்கள் வந்து வெளியரங்கமாக ஒரு சிலர் வந்து இருக்கிறாங்க, ஒரு சிலர் உள்ளுக்குள்ள உள்ள காரியம். இந்த எண்ணெய் என்பது என்ன? இந்த எண்ணெய் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பின் அடையாளம். நீங்கள் இதில் வந்து நம்ம மத்தேயு 22வது அதிகாரத்தில் ஒரு கல்யாண விருந்து ஓமானம் பார்த்தோம். இந்த கல்யாண விருந்து ஓமானத்தில் 11வது வசனத்தில் பார்க்கும்போது அங்கே என்ன சொன்னார்? விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கண்டு அவனை மட்டும் துரத்திட்டார். காரணம் என்ன? எல்லாருக்கும், திருமணத்திற்கு வந்தவங்க எல்லாருக்கும் கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அது என்ன? த இம்ப்யூட்டட் ரைச்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடியதாக தேவன்கிட்டருந்து வரக்கூடிய ஒரு நீதி. அது என்ன? அது வந்து வேற ஒன்றும் இல்லை, உண்மையான ரட்சிப்பு. இந்த எண்ணெய் என்பது உண்மையான ரட்சிப்பு, அது தேவன்கிட்டருந்து வரக்கூடிய நீதி. இது எல்லாருக்கும் எப்படி கொடுக்கப்பட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினால் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவங்க வந்து என்ன, அவங்களுடைய ஒரு மாறுபட்ட வாழ்க்கையை காணக்கூடியதாக இருந்தது. ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப், ஒரு கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்கிற ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான மனம் திரும்புதலுக்கான ஒரு அடையாளம். நீங்கள் எப்பவும் போல் முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி கிறிஸ்தவன் ஆனதுக்கப்புறமும் இருந்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் சோதித்து பாருங்கள். ஏன்னா 2 தீமோத்தேயு 3:5 சொல்லும்போது என்ன சொல்றாரு? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, அவங்க தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரிப்பாங்க, அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். என்ன? வெளியரங்கமா கிறிஸ்தவன், உள்ளுக்குள்ள அந்த தேவ பலன் மாற்றுகிறது பாருங்க. தேவ பலன் எப்படி ஒரு மனுஷனை மாற்றுகிறதோ அது மாற்றாது. அப்ப இவங்க என்னன்னா, வெளியரங்கமாக வந்து கிறிஸ்துவனுடைய சபையில் சேர்ந்து கொண்டாங்க. ஒரு சிலர் இன்டலெக்சுவலாக சேரக்கூடியதாக இருக்கும், ஒரு சிலர் வந்து சோசியல் இதுக்காக வர வேண்டியதாக இருக்கும், ஒரு சிலர் வந்து ரிலீஜியஸ், நாங்கள் வெள்ளிக்கிழமை சாலையத்துக்கு போனால் தான் சரியாக வரும், இல்லை ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சில் போய் உட்காந்தா தான் எனக்கு அப்படியே நிம்மதியாக இருக்குது. அதனால தான் பாதி பேர் சர்ச்சுக்கு வந்தால் தூங்கிடுறான். ஏன்னா வெளியே ஓடிக்கிட்டே இருக்கானுங்க, வந்த உடனே அப்படியே அமைதியாக இருக்கா. அது ஒரு சில சர்ச்சில் வந்து எந்த சத்தம் இல்லாமல் இருக்கும்போது உட்காந்தோடனே அப்படி தூங்கிடுறான். இல்லை ஒரு சிலர் வந்து யாரோ கூப்பிட்டாங்க சோசியலாக வரக்கூடியது, இல்லை இன்டலெக்சுவலாக வரக்கூடியது. இல்லை, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறியதாக இருக்கிறதா? ஏன்னா இங்கே வந்து வரும்போது அவங்க எல்லாரும் வந்து என்னங்க ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்லி கொடுக்குறாரு? ஏன்னா எல்லாம் ஒன்றா தான் இருப்பான், பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். கோதுமையும் களையும், மத்தேயு 13வது அதிகாரத்தை சொல்லி கொடுத்தார்ல, கோதுமையும் களையும் போடும்போது கோதுமையும் களையும் ஒன்றா தான் வருது. ஆனால் அறுவடை காலத்தில் வரும்போது கதிர் விடும்போது இது கருப்பு கருப்பாக வர்றதை பார்த்து தெரிஞ்சு போகுது இது களைன்னு. என்ன கனியை பார்த்தது தெரிஞ்சிருது. கோதுமை செடி வளரும்போது ஒன்றா தான் இருக்குது, ஆனால் பயிர் கதிர் விடும்போது இது கருப்பாக வருது, அது வெள்ளை, அது வேற பொன்னிறமாக இருக்குது, பார்த்தது தெரிஞ்சிருது இது களைன்னு. அதே மாதிரி தான் விதைக்கிறவனுடைய ஓமானத்தில் விதை உளுந்த உடனே சரசரசரன்னு வளர்கிற இடம் இருக்குது, ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன வந்துடுது? உள்ள வேர் இல்லாதனால செத்து போயிடுது. இல்லை களை அமுக்கக்கூடியதா? எப்போவுமே வெளியரங்கமாக சபையில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியரங்கமாக சபைக்கு வர்றவங்க இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. பாட்டும் பாடுவாங்க, மியூசிக்கும் போடுவாங்க, பிரசங்கமும் பண்ணுவாங்க, டான்ஸும் ஆடுவாங்க. ஆனால் அவங்க கிறிஸ்தவங்க இல்லை. ஆனால் சபையில் இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரு, ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாரு. மொத்தம் நீங்கள் ஆண்டவருடைய பிரசங்கம் முழுவதும் எடுத்து பாருங்க, எப்பொழுதுமே இந்த எச்சரிக்கையை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாரு. எச்சரிக்கையை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாரு. என்ன 5வது வசனத்தில் பார்க்கும்போது, மணவாளன் வர தாமதமாகுவது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். நல்லா கவனிங்க, 10 பேரும் தூங்கினாங்க. ஹலோ, 5 பேர் தூங்கலை, 10 பேரும் தூங்கினாங்க. நீங்கள் உடனே நினச்சோ புத்திசாலியெல்லாம் முழிச்சிட்டு இருந்தாங்க. இல்லை, எல்லாரும் தூங்கினாங்க. தூங்குறது நல்லது. ஹலோ,
நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, சிலர்கிட்ட கர்த்தர் பேசுகிறதே தூங்கும் போது தான் பேச முடியுது. ஏன்னா அவன் முழிச்சிருந்தானா மண்டையில் போட்டு பிளானை போட்டு 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 கர்த்தரே கஷ்டப்படுத்திடுறானுங்க. ஒரு சிலர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐயோ அம்மா தாங்க முடியாது, பிளான் ஏலேருந்து அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே இருப்பான். பிளானு மாற்றி மாற்றி இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும். நமக்கே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிடும், இதெல்லாம் எப்படி யோசிக்கிறேன்னு, இந்த மண்டைக்குள்ளே எப்படி இப்படி ஒரு இது வேலை வாக்குதுன்னு. ஏன்னா கம்ப்யூட்டர்லாம் ஒன்றும் இல்லை, தோற்று போயிடும். நம்ம ஆளுங்கிட்ட ஐடியா கேளுங்க, சொல்லிக்கிட்டே இருப்பான், சரளமாக சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் என்ன, நித்திரை ரொம்ப அவசியம். எல்லோரும் தூங்க தான் செஞ்சாங்க. ஆனால் என்னென்னா இங்கே ஆண்டவர் சொல்லும்போது அடையாளமெல்லாம் சொல்லப்பட்டது. ஏன்னா என்னெல்லாம் நடக்குங்கிறத சொன்னார். மத்திய 24வது அதிகாரத்தில் 3லேருந்து வசனம், 3வது வசனத்துலேருந்து 4வது வசனத்துலேருந்து 31வது வசனம் வரைக்கும் சொன்னார். எப்படி நிலநடுக்கம் வரும், யுத்தங்கள் வரும், எப்படி அன்பு தணிந்து போகும், எல்லா காரியமும் சொன்னார். இது என்ன, அவர் வர தாமதம் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாருமே தூங்கக்கூடிய ஒரு காரியம், நித்திரை தூங்குனாங்க. அதனால ஒரு தப்பும் கிடையாது, தயவு செஞ்சு தப்பாக எடுக்காதீங்க. ஆனால் என்னென்னா நீங்கள் உடனே என்ன நினச்சிடக்கூடாது, ஐயோ அண்ணே கர்த்தர் வரப்போகிறாரு, நம்ம எல்லாம் பேசாமல் உட்காந்துருவோம். எப்படி? ஏன்னா நிறைய ஊழியக்காரங்களே இப்படி சொல்லி நிறைய பேரை சொத்தை விற்று ஒன்றுமில்லாம் மாற்றினவங்க இருக்காங்க, எனக்கு நல்லா தெரியும். எப்படி? கர்த்தர் வரப்போகிறாரு, அதனால் எல்லாம் நீ வேலையெல்லாம் பார்க்காத, உலக காரியத்துக்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லி சும்மா வீட்டில் உட்கார வச்சு பசி பட்டினியில் போய் கடைசி வரைக்கும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் மறித்தவங்களாம் எனக்கு நல்லா தெரியும். நான் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கேன், நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மத்தேயு 24வது அதிகாரத்தில் 40-41 வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். என்ன? வயலில் வேலை பார்ப்பாங்க. சும்மா எல்லாரும் கர்த்தர் வரப்போறாருன்னு வீட்டில் இல்லை, 2 பேர் என்ன வயலில் வேலை பார்ப்பாங்க. ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படும், ஒருத்தன் விட்டு போடப்பான். அடுத்து 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைப்பாங்க. சும்மா இல்லை, கர்த்தர் வருவார்னு ஒருத்தர் சும்மா இல்லை. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் வேலை பார்க்கணும். நம்ம கவலைப்படாதீங்க, அடுத்த வாரம் நம்ம அடுத்து 14வது வசனத்துலேருந்து இன்னொரு ஓமானம் பார்க்குறோம். எப்படி கர்த்தர் ஏன்னா நீ சும்மா இருக்கக்கூடாதுங்கிறது சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது எழுதி கொடுத்தாருலே தெசலோனிக்கே சபையில், எல்லாரும் கர்த்தர் வரப்போறான்னு சொல்லி சும்மா சோம்பேறியாக ஒருத்தாருன்னா அவனுக்கு என்ன சொன்னார்? டேய் நீ வேலை பார்க்கலன்னு சாப்பிடாத, நீ அவிசுவாசியம் மோசமானவன்னு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா பாதி பேர் என்ன கர்த்தர் வரப்போறாரு அதனால் அல்லேலியா உட்காந்து கை தட்டி பாட்டு பாடிட்டு பேசாமல் இருப்பான். எதுக்குன்னே வீடு, எதுக்குன்னே வேலை, எதுக்குன்னே டாக்ஸி கட்டணும், எதுக்குன்னே இது பண்ண, கர்த்தர் தான் வரப்போறாருல. இல்லை ஒழுங்காக நீ வேலை பாரு. ஏன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீ செய்யணும். அதையும் கரெக்டாக அழகாக ஆண்டவர் பேலன்ஸ் பண்ணுவார். இதில் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? இவங்க நோவாவின் காலத்தில் நடைபெறுவதால் நடக்கும். நோவாவின் காலத்தில் என்ன பண்ணாங்க? பெண் கொடுத்தும் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதை மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஆனால் நீ என்னவாறு ரொம்ப ஆயத்தமாயிரு. ஆனால் 10 பேரில் 5 பேர் ஆயத்தமாக இருந்தாங்க. எப்படி? எண்ணெய் எடுத்துகிட்டு போனாங்க, மீதி 5 பேர் எடுத்துகிட்டு போகலை. சரியா? இப்போ 3வதாக மணவாளன் வர்றார். 6வது வசனம் பாருங்க. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். நடுராத்திரியில யூத திருமணத்தில் இன்னைக்கும் நடுராத்திரி தான் மணவாளன் வருவார். இன்றைக்கும் அவங்க நடுராத்திரியில் தான் மணவாளன் வருவார். நான் அந்த 2ஆம் வருகையில் சொல்லி கொடுத்தேன். ரொம்ப ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான காரியம், இல்லை ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? எந்த பொண்ணை கூட்டு போகிற வர்றாருன்னு தெரியாது. ஒரு ஊருக்கு கிராமத்துக்கு ஒருத்தர் வரப்போது யார் வீட்டு பொண்ணை கூட்டு வர போகிறாங்கன்னு தெரியாது. அதனால நிச்சயமான எல்லா பொண்ணுமே எல்லாம் போட்டு ஆயத்தமாக இருக்கணும். யோசிச்சு பாருங்க, உங்கள் வீட்டுக்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்கு வந்தால் கூட நீங்கள் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு உட்காந்துருக்கணும். உங்கள் வீட்டுக்கு ஆள் வரப்போதா, பக்கத்து வீட்டுக்கு ஆள் வரப்போதான்னு. இப்போ உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் கம்பி அடிச்சு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷமாக பாவன் தொம்மான்னு வேலை பார்த்து வீட்டை கட்டி பிரைடு பிரைஸ்லாம் கட்டிட்டு ரொம்ப சந்தோஷமாக எக்ஸைட்டடாக அப்பாடா பொண்ணு கடைசியாக அந்த காலத்தில் அப்படித்தானே இருக்கும். வாட்ஸ்அப் கிடையாது, எதுவும் கிடையாது, மெசேஞ்சர் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, ரீல் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ பேசவும் முடியாது, மணப்பெண் எப்படி இருக்கான்னு தெரியாது. அப்போ எவ்வளவு எக்ஸைட்டடாக இருப்பான். நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு அதை பார்த்துட்டு எப்படியாவது நான் பாத்திர மாட்டேனா அப்படின்னு சொல்லி எவ்வளோ எக்ஸைட்டடாக வரும்போது இந்த பிள்ளை பாட்டு தூங்கிட்டு இருந்துச்சுன்னா, அப்போ என்னன்னா எல்லாரும் ஆயத்தமாக இருப்பாங்க நடுராத்திரியில். என்ன காரணம்னா யாத்திரா 12வது அதிகாரம் 29 வசனத்தை பார்க்கும்போது என்ன, அவங்க விடுதலை பெற்றதே நடுராத்திரியில தான். யாத்ராகமத்தில் பார்க்குறோம் இல்லையா, அவர்கள் எங்கே நடு ராத்திரியில் தான் கர்த்தர் எகிப்திலேருந்து விடுதலை பண்ணுறாரு. அதே மாதிரி தான் இங்கே நடு ராத்திரியிலே என்ன, இதோ மணவாளன் வருகிறார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இங்கே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இது எந்த டைமில்? முதல்ல சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது, அடுத்து உபத்திரவ காலம் தொடங்குது,
3.5 வருஷம் கழித்து மகா உபத்திரவ காலம் தொடங்குது. பாலருக்கும் பாலாக்கும் அருவருப்பு என்று சொல்லக்கூடிய காரியம் பரிசுத்த தலத்தில் காணப்படுது. அதற்கு பின்பாக மிகப்பெரிய ஒரு காரியம் நடைபெறுகிறது, பயங்கரமான கொடூரமான காரியம். இதற்கு பின்பாக காரியம் நடைபெறுது, நியாய தீர்ப்புக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு. அப்போ கொஞ்சம் காலம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தானியேல் புஸ்தகத்தில் பார்த்தா 75 நாள் இருக்குது. அந்த காலகட்டத்தில் கர்த்தர் வரப்போறார் என்று சொல்லுகிற ஒரு சத்தம். அப்போ என்ன, எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிருக்கு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவங்க ஆயத்தமாக இருக்கணுமா இல்லையா? இவ்வளவு காரியம் நடந்துருச்சு, இவங்க எல்லாம் ஆயத்தமா இருக்கணுமா இல்லையா? நிச்சயமா இருக்கணும். 7ஆவது வசனம் பாருங்க. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். என்ன, நம்ம எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டே இருக்கும் போதும் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஏன்னா இங்கே பார்க்கும்போது அவங்க என்ன எல்லா நாட்கள்லையும் எல்லா நேரத்துலையும் அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ண முடியல, அவங்களால போய் நடு ராத்திரியில் அந்த விளக்கை கொளுத்துறதுக்கு அவங்களால கொளுத்த முடியல. அதனால தான் எப்பொழுதுமே நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா இல்லையாங்கிறத சோதித்து கொண்டே பார்க்கணும். நம்ம 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து ஒரு சீரீஸ் ஆஃப் மெசேஜ் நம்ம பேசியிருக்கோம். நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, நம்ம வெப்சைட்லேயும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீங்களா இல்லையா, நீங்கள் கிறிஸ்தவனா என்கிற தலைப்பின் கீழே நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கோம். ஏன்னா என்ன சொல்கிறார் அங்கே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்கள இல்லை. இப்போ பெரும்பாலானவங்க என்ன பண்ணுறது, என் புருஷன் சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லைன்னு சொல்லி தான் பார்க்குறது. இந்த வசனத்தை வச்சு இது என்ன போட்டிருக்கு, உன்னையே நீ சோதித்து பாரு, மற்றவனை விடு, உன்னையே நீ சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், பார்த்தால் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். டெஸ்ட் யுவர் செல்ஃப். நீங்க உங்களை சோதித்து பாருங்க, நீங்க விசுவாசத்தில் இருக்கிறீங்களா இல்லையா என்று சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றக்கூடிய மக்களா இருக்காதீங்க. 8வது வசனம் என்ன சொல்றாரு, புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். இது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அண்ணே இது ரொம்ப செல்ஃபிஷ்னே. எப்படி செல்ஃபிஷ், கொஞ்சம் என்ன கொடுக்கலாம்லனே? இல்லை, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இது ரட்சிப்பு. சால்வேஷன் cannot be transferred. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க கிறிஸ்தவனாக இருந்தா உங்க மனைவியை கூட்டிட்டு போக முடியாது, அவங்க தான் வரணும். உங்க பிள்ளைய நீங்க கூட்டு போக முடியாது. நாங்க சபையா எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்காக ஓன்னு அழுது முழங்கால நின்று அழுதாலும் அந்த மனுஷன் உள்ளுக்குள்ள வர முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஓன்னு அழுது, ஆண்டவரே இந்த எப்படியாவது ஒருத்தர் உள்ள விட்டுருங்க, முடியவே முடியாது. சால்வேஷன் இஸ் நான் டிரான்ஸ்ஃபரபிள். அதைத்தான் சொல்றாரு இங்க. செல்ஃபிஷ்னஸே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் தவறுதலாக புரிஞ்சு கொண்டு கொஞ்சம் என்னதானே கொடுத்துருக்கலாமே, கிடையவே கிடையாது. இது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னை கேட்கும்போது என்னன்னா, இங்கே என்ன தீவட்டி அணைஞ்சு போகுதே, உனக்கு காலம் இருந்துச்சு, உனக்கு கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்குன்னு ஒரு காலம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கணும். ஏற்றுக்கொள்ளாத போது இப்போ உனக்கு கிடைக்காது. ஏன் வசனம் 9வது வசனம் பாருங்க. புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். என்ன, நாங்கள் கொடுக்க முடியாது, யார் விற்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் வாங்கிக்கோங்க. இந்த மிட் நைட்டில் எங்கே போகிறது, இந்த மிட் நைட்டில் எங்கே போகிறது? ஏன்னா இங்கே என்னென்னா வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்லுது இல்லையா? அண்ணா இலவசம் தானே ரட்சிப்பு, போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுதே. என்ன சென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது விலைக்கரையும் செலுத்தணும் நீங்கள் ரட்சிப்புக்கு. ஏன்னா உங்களுடைய சுய நோக்கம், உங்களுடைய சுய திட்டங்கள் எல்லாம் விட்டுட்டு இனிமேல் நான் கர்த்தருக்கென்று வாழ்வேன்னு சொல்கிற ஒரு விலைக்கரையும் எல்லா கிறிஸ்தவனும் செலுத்தி தான் தீரணும். ரட்சிப்பு இலவசம், அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது.
எபேசியர் 2வது அதிகாரம் 7வது 8வது வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. கிருபையினாலே இரக்கத்தை கொண்டு விசுவாசத்தினால நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு. சால்வேஷன் இஸ் ஃப்ரீ. பட் ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் இனி எனக்குன்னு வாழ முடியாது. அந்த விளைக்கரையை நம்ம செலுத்தி தாங்கணும். பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா 55வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள் பாருங்க. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணமில்லாதவர்களை நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடு. பணம் இல்ல உன்ட்ட, ஆனா என்ன பண்ணு, நீ பாவி, நீ வா, வந்து வாங்கி சாப்பிடு. நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்ப என்ன, நீ வந்து என்கிட்ட வந்து வாங்கிக்கோ. இப்போ நடுராத்திரில என்ன, அப்ப அவங்களுக்கு வந்து வேத வசனம் கிடையாது, அவங்களுக்கு போதிக்கிறதுக்கு போதகர் கிடையாது, அவங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு மெய்ப்பெண் கிடையாது, அவங்களுக்கு சொல்றதுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு ஆள் கிடையாது, தடை செய்கிற பரிசுத்தாவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார். ஏன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த காலகட்டத்தில் அவங்க எங்கேயும் போய் வாங்க முடியாது. ஏன்னா அவங்களால வாங்குறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீங்க தெளிவா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு காலம், இப்போ கதவு திறந்திருக்கும் போது உள்ள வந்துடணும். ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு வேணும்னா நீ தான் போய் வாங்கி சாப்பிடணும். என்ன பண்ணக்கூடாது, சும்மா வெறும் வாயில அறிக்கை செய்யக்கூடாது. லூக்கா 6வது அதிகாரம் 46வது வசனம் பாருங்க. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? நான் சொல்றபடி நீங்கள் செய்யாம போறது என்ன? என்ன வாயில ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றீங்க? குரியோஸ் அப்படின்னா என்ன? நீங்க தான் என்னை சகலத்தையும் ஆளுகிறவர், நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை வாயில சொல்றீங்க. ஆனா நீங்க என்ன கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆழமாய் தோண்டி கட்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. கிறிஸ்து என்கிற கன்மலையின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரம் போடப்பட்டது. மீதி என்ன ஆகுறது? ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்போ என்னன்னா இங்கே ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஏன்னா நிறைய பேர் வெளியரங்கமாக இயேசு கிறிஸ்துவ எனக்கு பிடிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இயேசு கிறிஸ்துவ ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்துவனுடைய கோட்பாடுகளை சொல்லக்கூடியவங்க இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. கண்ணதாசனே நிறைய பாட்டு பைபிள்ல இருந்து எடுத்து எழுதியிருக்காரு. எஸ்பி பாலசுப்ரமணியன் நிறைய பாட்டு பாடி இருக்கிறாரு. ஆனால் ரட்சிக்கப்பட்டாங்களா? நல்லா கவனிங்க. அதனால தான் நம்ம யார் பாட்டு பாடுறோம், எங்கே பாடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். சும்மா எல்லாத்தையும் பண்ணக்கூடாது. யார் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன், அவன் சொல்கிறதுக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா மிக தெளிவாக, ஏன்னா இவங்க எல்லாம் இவங்ககிட்ட தேவ நீதி கிடையாது, தேவனை குறித்த பயம் கிடையாது, அவங்ககிட்ட ஒரு மாறுபட்ட வாழ்க்கை கிடையாது. ஆனால் அவங்க எல்லாம் என்ன, ஆமாம் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ பிடிக்கும், நாங்கள் வந்து இந்த சபைக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாம் தமிழ் பேசுகிறாங்க, எல்லாம் அன்பு காட்டுறாங்க, அப்பப்போ சாப்பாடு வேற போட்டுறாங்க, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஃபெலோஷிப் பிடிச்சிருக்கு. இல்லை, நீ வந்து சேர்ந்ததுக்கு காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேன், நான் அவருக்கென்று வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அவருடைய வார்த்தையை நான் கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன் சொல்றவன் தான் உண்மையான சபையில் உள்ள கர்த்தருடைய சீஷன். அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. இல்ல சும்மா வந்துட்டு போறது இல்ல. நான் அடிக்கிற முறை அதான் சொல்றது. ஏன்னா வேத வசனத்தை நேசித்து, கர்த்தரை நேசித்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு மாறுபட்ட வாழ்க்கை வாழ்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். மீதி பேரெல்லாம் கிடையாது. நீ யாரா இருந்தாலும் சரி, நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய ஒரு மாறுபாடு இருக்க வேண்டும். அதான் இங்க சொல்றாரு. புத்தி இல்லாதவங்க வந்து கேட்டா உடனே இல்லை, முடியாது. ஏன்னா நீ தான் பண்ணணும், நீ தான் போய் வாங்கியிருக்கணும், நீ தான் இது பண்ணியிருக்கணும். இப்ப 10வது வசனம் பாருங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. இப்ப வெளியே போனா பிரசங்கிக்கிறவங்க ஆள் இல்லை, கேட்கறதுக்கு வழி இல்லை.
கர்த்தருடைய வார்த்தையை தெரிஞ்சு கொள்வதற்கு அவங்களுக்கு வழியே இல்லை. ஏன்னா யாருமே இல்லையே, அவங்க யாரும் கேட்க முடியல. அதனால என்ன ஆயிடுச்சு, கதவு மூடப்பட்டுச்சு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, இப்போ கதவு திறந்திருக்கு. கதவு அடைக்கப்படும். நோவா கதவை அடைச்ச போது கதவை தட்டியிருப்பாங்க. ஐயோ நோவா, உன் பேச்சை கேட்கலையே, நாங்கள் உன்னைய பைத்தியக்காரன் நினைச்சோம், இப்போ நாங்கள்லாம் பைத்தியக்காரனை நிற்கிறோம், கதவை தர அடைக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவ சமூகத்தில் உள்ளவங்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கதவு இப்போ திறந்திருக்கு. அடைபடும் முன் தயவு செய்து உள்ளே வந்துருங்க. ஏன்னா இதுதான் கர்த்தர் கொடுக்குற எச்சரிக்கை. ஏன்னா இன்றைக்கும் சபைகளில் ஏராளமான மக்கள், அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஓமானத்தினுடைய மொத்த அர்த்தமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக புரியக்கூடியதா. மணவாளன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யார் இந்த 10 கன்னிகைகள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிறோம்னு சொல்கிறவங்க 10 கன்னிகைகள். டார்ச் என்று சொல்லக்கூடிய அந்த இது தீவட்டி என்ன? அது ரட்சிப்பு. அடுத்து பாருங்க, அடுத்து ஆயில் என்ன என்ன? அவங்களுடைய ரட்சிப்பை காட்டக்கூடியதாக. அதற்கு பின்பாக யார் வரப்போறா? எல்லாரும் தான் தூங்குனாங்க. ஆனால் ராத்திரியில் மணவாளன் வருகிறார் என்று சொல்லக்கூடியது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறார் என்கிற எக்கால தொனிக்கப்படும். அது என்ன? கடைசி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் நடக்கூடியது. இப்போ யார் உள்ளே இருக்க போவ, யார் உள்ள ஆயத்தமாக இருந்து போக போகிறவங்க? உண்மையான விசுவாசிகள் உள்ளே போவாங்க. யார் வெளியே அடைபட்டு நிற்க போகிறவங்க? உண்மையான ரட்சிப்பு இல்லாதவர்கள் வெளியே நிற்பாங்க. எனக்கு அருமையானவர்களே, கதவு திறந்திருக்கு. அதனால் கர்த்தர் அதை ரிப்பீட்டடாக எப்போவுமே இந்த வார்னிங் கொடுத்துட்டே இருந்தார். மத்திய 7வது அதிகாரம் மலை பிரசங்கத்தில் சொன்னாரா? 21, 22 வசனத்தில் என்ன சொன்னார்? அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். என்ன நான் என்ன சொல்லுவேன்? நீ அக்கிரம செய்கைக்காரன். இன்னைக்கு சபையில் பெரிய வேதனையான விஷயம் என்னன்னா, சபையில் இன்னைக்கு அப்படிப்பட்ட மக்கள் நிறைய இருக்கிறாங்க. சபையில் அவ்வளோ பேர் மக்கள் இருக்கிறாங்க. நிஜமா நீங்கள் இன்னைக்கு ரொம்ப மன வருத்தமான காரியம். நான் வெள்ளிக்கிழமை சொல்லும்போது நான் சொன்னேன், என்ன இன்றைக்கு தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவது வெளியே காட்டிலும் சபையில் தான் அதிகமாக தூசிக்கப்படுது. பாட்டும் கூத்தும் நடக்கக்கூடிய காரியம் ஏதாவது ஒரு பரிசுத்தத்தை வளர்க்கக்கூடிய காரியமாக இருக்கா? ஒரு தேவ பயத்தை வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். எந்த கடவுளை ஆராதிக்கிறான்? யாரை ஆராதிக்கிறான்? ஏன்னா இன்றைக்கும் சபையில் அதே நிலைமை. அதனால தான் அந்த காலத்தில் சீஷர்கள் என்ன கேட்டாங்க? ஆண்டவரே, அப்படின்னா ரட்சிக்கப்படுறவங்க கொஞ்சம் தானா கேள்வி கேட்டாங்க. ஆண்டவர் பதில் சொல்ற லூக்கா 13வது அதிகாரத்தில் 23 பாருங்க. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரை ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா என்று கேட்டான். அதற்கு அவர் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே 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 உங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதி உத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். நல்ல கவனிங்க, அவங்க கூப்பிடுறது என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? ஆண்டவரே ஆண்டவரே என்ன கூப்பிடுறாங்க? நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. தெரியும், வெளியரங்கமா தெரியும், உள்ளுக்குள்ள மாறுதல் இல்லை. ரட்சிக்கப்பட்டதனுடைய ரட்சிப்பினுடைய அடையாளம் இல்லை. வெளியே இருந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறாங்க, கதவு பூட்டியாச்சுப்பா. அப்பொழுது நீங்கள் உங்களுடைய சமூகத்தில் போஜனபானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்க தரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும் போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க.
ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதுதான் ஆயத்தமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை. 11வது வசனம் சொல்றாரு, பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, மற்ற கன்னிகைகள் யாரு? 5 பேர் போனாங்கல்ல, அவங்க வந்து ஆண்டவரே 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 எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். இப்ப மத்தேயு 7வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்துல இருந்து கதவை தட்டி ஆண்டவரே ஆண்டவரே கதவை திறக்குன்னு சொன்னாங்களா? லூக்கா 13வது அதிகாரத்துலையும் 26வது வசனத்துக்கு கதவை திறங்க, தட்டு தட்டுன்னு ஆண்டவரே ஆண்டவரே கதவை திறக்குன்னு சொன்னாங்களா? இங்கேயும் அதே தான், ஆண்டவரே ஆண்டவரே கதவை திறங்க. எனக்கு அருமையானவர்களே, நீங்க நல்லா தெரிஞ்ச இதுக்கும் மறுமொழி என்ன சொல்றாரு பாருங்க. 12வது வசனம், அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சேம் வார்னிங். நீங்க நல்ல கவனிங்க, அதே எச்சரிக்கை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கடைசியா என்ன எச்சரிக்கை? 13வது வசனம் சொல்லும்போது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அப்ப என்ன? நீங்க அறியாதபடியினால் விழித்திருக்கக்கூடிய மக்களாய், ஒரு ஆயத்தமாய் இருக்கக்கூடிய மக்களாய், ஒரு விழிப்புணர்வுள்ள மக்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா இது இல்லைன்னா உங்களால முடியாது. 5வது முறையாக இந்த வார்த்தையை சொல்றார். இந்த மலை பிரசங்கத்தில், இந்த ஒலிவ மலை பிரசங்கத்தில் 5வது முறையாக கர்த்தர் சொல்லி தன்னுடைய இதை சொல்கிறார். நீ அடுத்து ஒரு ஓமானம் சொல்லி கொடுக்க போகிறார். அடுத்த வாரத்தில் பார்ப்போம். இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணுங்கிறத சொல்லி கொடுக்குறார். இப்படி ஆயத்தமாக இருக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறார். லூக்கா 21வது அதிகாரத்துக்கு வாங்க. 34வது வசனத்தில், உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். மறுபடியும் சொல்றாரு, அப்படி ஒரு நாள் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பூமியின் மேலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும், பூமியில குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல வரும். அதான் நிருபங்களில் சொல்லும். என்ன சொல்றாரு? திருடன் வருகிற விதமாக இருக்கும். பூமியின் மேல் ஒரு கன்னி போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க மனுஷகுமாரனுடைய முன்பாக நிற்பதற்கு பாத்திரம் உள்ளவர்களாக காணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்க எச்சரிக்கை. எனக்கு அருமையானவர்களே, இது உபத்திரவ காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஆனால் இனி சபை எடுத்துக்கொள்ள போகிறது நமக்கு அடுத்து சபையில் நடக்கக்கூடிய காரியம், கர்த்தர் சபையை தன்னோட எடுத்துக்கொள்ள போடக்கூடிய காரியம். அது எப்போ இருக்கும்? இன்னைக்கு கூட இருக்கலாம், இப்போ கூட இருக்கலாம், எப்போ வேணாலும் இருக்கலாம். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கதவு அடைபடுவதற்கு முன்பாக எனக்கு அருமையான சகோதரனை சகோதரி நன்றாக தெரிஞ்சவனு, கதவை அடைச்சதுக்கப்புறம் ஆண்டவரே ஆண்டவரேன்னு உள்ளே போக முடியாது. உங்கள் அப்பா நல்ல கிறிஸ்தவங்கிறதுக்காக நீங்கள் போக முடியாது. உங்கள் மனைவி நல்ல கிறிஸ்தவங்கிறதுக்காக நீங்கள் உள்ளுக்குள்ளே சைடில் போயிடலான்னு நினைக்காதீங்க. உங்கள் பிள்ளை போக முடியாது. எல்லாரும் அவரவர்கள் தங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவங்கவுங்க தான் போக முடியும். வேற யாராலையும் ஒருத்தரையும் உள்ளே கொண்டு போக முடியவே முடியாது. கதவு அடைக்கும் காலம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீ ஆயத்தமா? உன்னுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட ஒரு அடையாளம் இருக்கிறதா? இல்லை வெளியே நின்று அழுகையும் பற்கடிப்பும் உள்ள ஸ்தலத்தில் நிற்க போகிறீங்களா? அப்போ நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே நான் சர்ச்சுக்கெல்லாம் வந்தேன், காணிக்கையெல்லாம் கொடுத்தேன், பிரசங்கமெல்லாம் கேட்டிருக்கேன், இந்த பிரசங்கமெல்லாம் கேட்டிருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால், உங்களை ஒரு காலும் அறியேன் அக்கிரமக்காரரே அப்படிங்கிற ஒரு சத்தம் உங்கள் காதில் கேட்கும். ஏன்னா இப்போ கதவு திறந்துருக்கும்போது உள்ளுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா சுலபம். கதவு சாத்ததுக்கப்புறம் கஷ்டமான நேரம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம், உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
இந்த உபத்திரவ காலத்திற்கு முன்பாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படி எடுத்துக்கொள்ளப்படும் போது நாம் அவருடைய சமூகத்தில் காணப்படுவோமா, இல்லை கைவிடப்பட்டவர்களாக இருப்போமா? ஒரு நிமிடம் உங்களை நீங்களே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, என்னால், என் சுயத்தினால, என்னுடைய சுய கிரியையினால் நான் என்னை ரட்சிக்க முடியாது. ஆனால் உம்முடைய கிருபையினால் நான் ரட்சிக்கப்பட்டவனா உமக்கு முன்பாக காணப்படுவேன். அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். ஆமாண்டவரே, அந்த வாசல் அடைபடுவதற்கு முன்பாக, அந்த கதவு அடைபடுவதற்கு முன்பாக நான் உம்முடைய சன்னிதானத்தில் வர விரும்புகிறேன் என்று சொல்லி உங்களை நீங்களே அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவீங்களா? உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.